ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, சேலரி என்ன, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 13 தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் இம்மர்சிவ் டெக்னாலஜிஸ் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. என்ன ஜாப் வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக் எனி டிசிப்ளின்னு சொல்லியிருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பிஇ ஆர் பிடெக் முடிச்சிருந்தா போதும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இன்ஸ்டாலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் எசென்ஷியல் ட்ரபிள் ஷூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர் லேப்டாப் பிரிண்டர்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 வயசு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 30 வயசு வரைக்கும் இந்த ஜாபில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா பெர் டே வைஸ் தான் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு வந்து 872 ரூபா சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும், ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களோட சர்டிஃபிகேட், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து போஸ்டலில் அனுப்புறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் 3க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களுக்கு சென்ட் ஆகிறது மாதிரி பார்த்துக்கோங்க. இது தான் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், பேசிக் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இது கூட உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அட்டாச் பண்ணிட்டு இங்கே பிளேஸ் டேட் மென்ஷன் பண்ணிட்டு சிக்னேச்சர் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்புறது மாதிரி இருக்கும். அதாவது டாக்டர் எஸ் சித்ரகலா, ப்ரொஃபஸர் அண்ட் டைரக்டர், சென்டர் ஃபார் இம்மெர்சிவ் டெக்னாலஜிஸ், ஹால் நம்பர் 404 அண்ட் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் பில்டிங், அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை 6,25,000 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டலில் அனுப்புறது மாதிரி இருக்கும். அந்த கவரில் வந்து நீங்கள் வந்து என்ன மென்ஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் 1 சென்டர் ஃபார் இம்மர்சிவ் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் கவரில் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட்டை வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூக்கு வந்து இன்வைட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இமெயில் மூலியமாக இன்வைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூக்கு வரும்போது உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முன்னாடியே சொன்னது மாதிரி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வந்து போஸ்டல் மூலியமாக அனுப்பிட்டு அதே போல் சாஃப்ட் காப்பி வந்து நீங்கள் வந்து இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது டைரக்டர் சிட் 2023@gmail.com அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இமெயில்லையும் அந்த அப்ளிகேஷன் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது போஸ்டரில் அனுப்பிட்டு அதே போல் சாஃப்ட் காப்பி வந்து இமெயில்லையும் அனுப்பணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 3 ஈவினிங் 5:30ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களுக்கு சென்ட் பண்ணுறது மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் லிங்க் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த பிடிஎஃப் ஃபைல் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.